உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் நிகழ்ச்சிக்கு தந்தையர்கள் நாங்கள் மிகுந்த அன்புடன் இருகரம் குவித்து வரவேற்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இன்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருமுழுக்கு விழா. இயேசு தன்னுடைய 30வது வயதில் யோர்தான் ஆற்றுக்கு வந்து திருமுழுக்கு யோவான் கையால் அவர் திருமுழுக்கு பெறுகிறார். இயேசு தன்னுடைய பொது வாழ்க்கை பணியை அவர் தொடங்குகிறார். மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையாய் அமைந்த நாள் இந்த நாள். மௌனமாயிருந்த ஆண்டவர் வானத்தை கிழித்து கொண்டு அவர் இடியென குரலாய் இறங்கி வந்து இவரின் அன்பார்ந்த மகன் என்று இவருடைய முடிவை அங்கீகரிக்கிறார். இயேசு தேர்ந்தெடுத்த இந்த முடிவு சரி என்று அவர் எல்லாருக்கும் எடுத்துச் சொல்லுகிறார். மிக முக்கியமாய் நல்ல படிப்பினைகளை கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்வுக்கு நல்ல சிந்தனைகளை கொண்டு வருகிற இந்த திருமுழுக்கு விழாவில் தரமான வாசகங்களை நாம் பெற்றிருக்கிறோம். அவற்றின் பொருளை இப்பொழுது நாம் ஆழமாய் காண்போம். இக்னேஷியஸ் லோயலா சொல்லுவார், இயேசுனுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிகழ்வுமே நம் வாழ்க்கையின் பிரதிபலிப்பு, நம் வாழ்க்கைக்கான பாடம்னு அதை தியானிக்கணும் அப்படின்னு சிம்பிள்ஸ் மேற்கொண்டு அதில் நடக்கிற ஒவ்வொரு படத்தையும் நம்ம வாழ்க்கைக்கு இணைக்கலான்னு அப்படி பார்க்குறப்ப உண்மையிலேயே இன்னைக்கு ஆண்டவருடைய திருமுழுக்கு, ஆண்டவர் அவருடைய பிறப்பு ஒரு பக்கம் யூதர்களுக்கு, இன்னொரு பக்கம் பிற இனத்தாருக்குன்ட்டு இன்று ஆண்டவருடைய திருமுழுக்கு மனமாறி வருகின்ற பாவிகளோடையும் தன்னையே ஒரு அடையாளப்படுத்தி அனைவருக்குமாக, ஞானிகள், பாவிகள், நீதிமான்கள் அனைவருக்கும் உரியவராக பொது பணியை, தன்னுடைய பணியை துவங்குகிற நாளாக இன்று அமைஞ்சிருக்கு. இதை நம்ம திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் ரொம்ப அழகா சொல்லுவார். பேப்டிசம் இஸ் த மிஸ்ட்ரி ஆஃப் செகண்ட் பர்த் அப்படிங்கிறார். அதையே புனித வின்சென்ட் ஃபெரர் ரொம்ப அழகா சொல்றாரு. திரு அவையின் கருவறை தான் திருமுழுக்கு. அந்த திரு அவையின் கருவறையில் அந்த திருமுழுக்கு வழியாக நம்ம ஆதாமிலிருந்து புதிய மனிதனாக, கடவுளின் பிள்ளையாக பிறக்கின்றோம். அதனால தான் திருமுழுக்குல எப்பயுமே கடவுளின் மகனாக, மகளாக மாறுதல் அப்படிங்கிறத நம்ம அடையாளப்படுத்துகிறோம் என்று சொல்லுகிறது. இயேசு ஏன் திருமுழுக்கு யோவானிடம் திருமுழுக்கு பெற வேண்டும்? நற்செய்தியிலே திருமுழுக்கு யோவான் என்று நாம் தமிழிலே மொழிபெயர்ப்பு செய்தாலும் அவருடைய பெயர் முழுக்கு யோவான் என்று தான் சொல்லப்படுகிறது. த டிப்பர், த இம்மர்சர் அப்படித்தான் சொல்லப்படுகிறது. எனவே அந்த திருமுழுக்கு என்பது இயேசு கிறிஸ்து திருமுழுக்கை பெற்ற பிற்பாடுதான் அது உண்மையிலே திருமுழுக்காக, பேப்டிசம் என்று சொல்லுகிற அந்த திருமுழுக்காக அருள் அடையாளமாக அது மாறுகின்றது. அப்படி பார்க்கும் பொழுது அங்கே ஆவியானவருடைய செயல் இல்லை. திருமுழுக்கு யோவானுடைய அந்த செயல்பாட்டிலே தூய்மைப்படுத்தும் சடங்கினுடைய உச்சமாக மட்டும் அது இருந்தது. அதை திருமுழுக்கு யோவானே இந்த வார்த்தைகளில் தெளிவுபடுத்துகிறார். நான் உங்களுக்கு வெறும் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், அவரோ உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார். அந்த திருமுழுக்கு முழுமை பெறுவது, திருமுழுக்கு யோவானுடைய தண்ணீர் திருமுழுக்கு நிறைவு பெறுவது, முழுமை பெறுவது இயேசு திருமுழுக்கு பெற்ற பிற்பாடு அந்த திருமுழுக்கில் இயேசுவில் இணைகின்ற நம்ம எல்லோரும் அந்த திருமுழுக்கின் முழுமையை நாம் பெறுகின்றோம். இயேசு வழியாகத்தான் ஒருவன் கிறிஸ்துவனாக மாறுகின்றான் என்பது தெளிவாகிறது. ஒன்று. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, இயேசுவே போய் இந்த திருமுழுக்கு யோவானிடம் பெறும் பொழுது திருமுழுக்கு யோவானின் முன்னோட்ட பணி, இயேசுவுக்கு தயாரிப்பாக அவர் செய்த பணியை இவர் ஆதரித்து அதனை அங்கீகரிக்கும் வண்ணம் அதில் தன்னையும் உட்படுத்திக் கொள்கின்றார். அடுத்த காரணமாக பார்க்கும் பொழுது, மனுவுரு ஏற்ற பொழுது அதனுடைய தொடர்ச்சியாக பாவம் இல்லாதவர் பாவிகளின் வரிசையிலே இணைந்து கொள்கிறார். தலைமுறை அட்டவணையிலே இயேசு இடம் பெறுகிறார் என்பதன் அர்த்தம், விளக்கம் இதுதான். தலைமுறை அட்டவணை மனித தலைமுறை அட்டவணை, அது பாவிகளின் தலைமுறை அட்டவணை, அதிலும் பாவி பெண்கள் இருக்கிற தலைமுறை அட்டவணை, அதில் இயேசு வருகின்றார். அதுதான் மனு உரு எடுத்தல். பாவம் அறியாத அவர் பாவத்தில் இருக்கிற நம்மை மீட்டெடுப்பதற்காக அவர் எடுத்த இந்த முயற்சி தான் அவருடைய திருமுழுக்காக பார்க்கின்றோம். நிறைவாக இயேசுவின் திருமுழுக்கில் தான் திருமுழுக்கு யோவானின் அந்த செயலை கடந்து மூவொரு இறைவனின் செயல்பாடு காட்சிப்படுத்தப்படுகிறது. அதில் அந்த மூவர் இறைவன் வெளிப்பாடு இல்லை. ஆனால் தான் இயேசுடைய திருமுழுக்கு தான் நம்முடைய திருமுழுக்கு. ஏனென்றால் மத்தேயு 28:19 சொல்வார், நீ உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவித்து தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே திருமுழுக்கு கொடுங்கள் என்று இயேசு சொல்லுகிற அந்த திருமுழுக்கு செயல்பாட்டுக்கு இயேசுடைய திருமுழுக்கு தான் அஸ்திவாரமாக
அடிப்படையாக இருக்கிறது. அதாவது இயேசுவின் திருமுழுக்கில் தான் மூவர் இறைவன் வெளிப்படுகின்றார். அதனால்தான் நம்முடைய திருமுழுக்கு மூவர் இறைவனில் ஒன்றிக்கின்ற இணைகின்ற வாழ்வாக, வாழ்வின் தொடக்கமாக அமைகின்றது. மார்க்கு நற்செய்தியாளருடைய நோக்கம் என்னவென்றால், இந்த இடத்துல இயேசு யார் என்பதை வெளிக்காட்டுவது. அதான் மிகவும் முக்கியம். இயேசுடைய ஐடென்டிட்டி. அவர் வரப்போகிறவர், அவர்தான் நாம் எதிர்பார்த்திருந்தவர், அவர் வலிமை மிக்கவர், அவர்தான் மெசியா, அவர்தான் ஆட்டுக்குட்டி, அவர்தான் கடவுளுடைய திருமகன் என்பதை அவர் வெளிப்படுத்துவதற்காகவே இந்த சடங்கானது நிறைவேறுகிறது. அதில்தான் வானம் திறக்கிறது. உடனே என்கிற மார்க்கு நற்செய்திக்கு பிடித்தமான அந்த வார்த்தை அழகாக அங்கு வருகிறது. வானத்திலிருந்து குரல் ஒலிக்கிறது. அந்த குரல் கடவுளுடைய மௌனத்தை கலைத்து கொண்டு அவர் பேசுகிற அருமையான வெளிப்பாட்டை நமக்கு சொல்லுகிறது. இயேசு யார் என்று நமக்கு அழகாக அது வெளிப்படுத்துகிறது. நீங்கள் உடனே சொன்னீங்க, அந்த வார்த்தை மட்டும் ஏறக்குறைய 42 முறை மார்க் நற்செய்தியாளர் பயன்படுத்திய யூதூஸ் என்ற வார்த்தை. கடவுளுடைய மகன் யார்? அதுதான் அந்த சஸ்பென்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் உடைக்கின்றதுக்கு முதல்ல ஆயத்தப்படுத்துகிறார். உடனே அப்படி நடக்கின்ற நிகழ்ச்சிகள், வானம் பிளவுபடுதல், இதெல்லாம் பார்க்கும் பொழுது அதனுடைய திருமுழுக்குடைய அர்த்தம் தெரியும். அங்க தந்தையானவர் பேசுகிறார், என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, பல்வேறு விஷயங்கள் நடக்குதான். இயேசுனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான நேரமாக கருதப்படுகிறது. இட் இஸ் அ மொமெண்ட் ஆஃப் டெசிஷன்ங்கிறாங்க. ஒரு இயேசு ஒரு முடிவெடுக்கிற ஒரு அற்புதமான நேரம். தன்னுடைய பிரைவேட் லைஃப், அந்த தன்னுடைய ஏறக்குறைய 30 ஆண்டுகளை மறைமுகமாக வாழ்ந்தது. மறைமுகம்னா நமக்கு விவிலியத்தில் தெரியல 12 வருடத்துக்கு பின்ன என்ன நடந்ததுன்னு. ஆனால் பொது பணிக்கு துவங்குகிறதுக்கு ஒரு முடிவெடுக்கிற நேரம். அந்த முடிவெடுக்கிற நேரம் எப்படி நடக்குது பாருங்க. ஒரு அங்கீகாரம் தனது தந்தையிடமிருந்தே உலக மக்கள் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியான இட் இஸ் அ மூமெண்ட் ஆஃப் அப்ரூவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இட் இஸ் அ மூமெண்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட். இங்கே என்ன வருது மாதிரி, தூய ஆவி புறாவை போல இறங்குதல். அதை என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசு கடவுளாக இருந்தாலும் மனிதனாக இருக்கும் பொழுது தூய ஆவியானவர் அவருக்கு ஒரு உறுதியூட்டுகிறார். அப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் டெசிஷன், முடிவெடுக்கும் நேரம் தனது பொது வாழ்வுக்கு, அதற்கு தனது தந்தையின் அங்கீகாரம், தன்னுடைய ஆவியாருடைய உறுதிப்பாடு, இதையெல்லாம் வச்சு தன்னுடைய பணியை ஆரம்பிக்கிறார். அப்போ அது அப்படியே நம்ம வாழ்க்கைக்கு யோசிச்சோம்னா, ஒவ்வொரு திருமுழுக்குமே இப்படியான ஒரு நேரம், நம்ம வாழ்க்கையில் ஒரு முடிவெடுக்கிற நேரம். என்ன முடிவு? ஒரு டிவைன் லைஃப். மூவர் இறைவன் நமக்குள்ள வரார். அந்த மூவர் இறைவன் பேரால தான் திருமுழுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படிங்கிறப்ப அந்த ஒரு கடவுளின் வாழ்வு, கிறிஸ்துவின் வாழ்வை நான் துவங்குகிற ஒரு முடிவெடுக்குகிறது தான் ஒரு திருமுழுக்கு. அதனால தான் ஒவ்வொரு திருமுழுக்கையும் அந்த வாக்குறுதிகளை புதுப்பிக்கிறப்ப நம்ம கடவுளுடைய கிறிஸ்துவனுடைய வாழ்வை நமக்குள் புதுப்பித்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தூய ஆவியினுடைய உறுதிப்படுத்துதல், தந்தையினுடைய அங்கீகாரம், இது எல்லாமே திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவனுக்கும், ஒவ்வொரு மகளுக்கும் ஒவ்வொரு நாளும் வழங்கப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். வழக்கமாக திருமுழுக்கோடு நாம் இணைத்து பார்க்கின்ற நிகழ்வு பெயர் வைப்பது. ஆனால் நம்முடைய கிறிஸ்துவ விசுவாச நம்பிக்கை வாழ்விலை பார்க்கும் பொழுது நமக்கு பெயர் கொடுப்பது இந்த திருமுழுக்கில் தான் என்று அதற்கும் ஒரு அருமையான பொருள் இருக்கிறது. ஏனென்றால் பெயர் தான் ஒரு ஆளுடைய அடையாளம், அவருடைய அங்கீகாரம், அவர் எப்படி இருக்க போகிறார் என்று. ஏன் நம்முடைய திரு அவையின் பாரம்பரியத்திலே இந்த திருமுழுக்கின் பொழுது பெயர் கொடுக்கிறார்கள் என்றால், அவன் கிறிஸ்து, அவன் கிறிஸ்து, அவள். நம்முடைய பெயர், நாம் கிறிஸ்துவுக்குள் இறங்கி இருக்கின்றோம், கிறிஸ்துவுக்குள் மூழ்கி இருக்கின்றோம், புது வாழ்வுக்கு அவரோடு உயிர்த்து இருக்கின்றோம். அதை மூழ்கி எழுதல் என்பது அர்த்தம் அதுதான். நாம் கிறிஸ்துவில் மரித்து, பாவத்திற்கு மரித்து புது வாழ்வுக்கு உயிர்த்து இருக்கின்றோம் நம்முடைய திருமுழுக்கின் பொழுது. அப்போ நமக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுவது, நான் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன், சொந்தமானவள் என்பதை அடையாளப்படுத்துவது தான் நம்முடைய கிறிஸ்துவ பெயர். அப்போ இயேசுவுக்கு என்ன பெயர் கொடுத்தாங்க? ஏற்கனவே நம்ம படிக்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 1 அதிகாரம் 21ஆம் வசனத்தில் யோசேப்புக்கு தூதரை தந்த அந்த வானதூதர் அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர்கள் என்று 1:21 சொல்வார். அதே லூக்கா நற்செய்தியிலே 1:31 தூதுரை தந்த கபிரியேல் தூதர் அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர்கள் என்று. ஆனால் இயேசுவுக்கு திருமுழுக்கின் பொழுது இயேசு என்ற பெயர் கொடுக்கப்படவில்லை. அவர் குழந்தையா இருக்கும்போது கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் இப்போ இவருக்கு இப்போ கொடுக்கப்பட்ட மார்க்கு நற்செய்தியிலே இயேசுவின் பெயர், இயேசு என்ற பெயர் சொல்லவில்லை. எப்போ கொடுக்கப்பட்டது என்று மத்தேயு சொல்லுவார் யோசேப்பிடம், லூக்கா சொல்லுவார் மரியாவிடம். ஆனால் மார்க்கு இவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் என் அன்பார்ந்த மகன் என்பது. ஏனென்றால் மார்க்குடைய நோக்கமே கடவுளின் மகனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி.
வாழ்க்கை முறை முழுவதுமே இந்த கடவுளின் மகனாகத்தான் அவர் செயல்பட போகிறார், இறப்பு வரை உயிர்ப்பு வரை என்று அவருடைய பெயரை இங்கு உச்சரிக்கின்ற நேரம். ஆனால் அவர் கடவுளுடைய மகன் என்ற மார்க்குக்கு தேவைப்பட்ட அந்த பெயர் இங்கே உச்சரிக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். வானம் பிளவுபடுதல் என்ற வார்த்தை வந்துகிட்டு கிரேக்க மொழியில ஸ்கிட்சோமெனோஸ் என்ற வார்த்தை இருக்கும், ஸ்கிட்சைன் என்ற வார்த்தையிலிருந்து வருது. அந்த வார்த்தை வந்துகிட்டு எசாயா தன்னுடைய ஜெபத்துல சொல்லுவாரு, 64ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, நீர் வானங்களை பிளந்து இறங்கி வர மாட்டீரா என்ற வார்த்தை வைப்பாரு. அப்ப எசாயாவின் வாக்கு இங்கே நிறைவேறுவதை மார்க்கு குறித்திருக்கலாம் ஒன்று. அதன் பிறகு நீங்க சொன்ன இந்த கடவுளின் நீங்க சொன்ன அருமையான வார்த்தை இயேசு என்ற வார்த்தையை மார்க்கு குறிப்பிடுறதில் அவருடைய முக்கியமானதுன்னா கடவுளின் மகனாகி இயேசு, அவரை பற்றிய நற்செய்தி. அப்ப அதனுடைய தரவு இங்கே நமக்கு நல்லாவே தெரியுது, இவரே என் அன்பார்ந்த மகன் என்பது. அதே போல இதே வார்த்தை, இந்த பிளவுபடுதல் என்ற வார்த்தை, கிரேக்க வார்த்தை எங்க இருக்குன்னா, இயேசு இறக்கும் பொழுது, உயிர் துறக்கும் பொழுது ஆலயத்தின் திரை கிழிதல், அந்த கிழிதல்லையும் இதே வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். அப்பதான் மார்க் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 38, 39 நூற்றுவர் தலைவர் வந்து சொல்கின்ற வார்த்தை, இவர் உண்மையிலேயே இறைமகன். ஆக அவருடைய திருமுழுக்கின் பொழுது துவக்கத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த வார்த்தை வானம் பிளவுதல், அந்த இறைமகன் என்ற அறிவிப்பு. அதே போல் அவர் இறக்கும் பொழுது ஆலயத்தின் திரை கிழிந்து அந்த பிளவுபட்டு இவரே உண்மையான இறைமகன். அப்ப கடைசியில் பார்க்கும் பொழுது அந்த வார்த்தையே, நம்ம ஒரு வார்த்தையே போதும், ஆண்டவர் தான் இறைமகன். அப்ப திருமுழுக்கு பெறுகின்ற நாமும் கடவுளுடைய குழந்தைகள் என்பதற்கு இது ஒரு முத்தாய்ப்பாக அமையும். வானம் திறந்தது, இது வந்து ஒரு சிம்பிள் ஓப்பனிங் தான், சாதாரணமாக திறந்தது. அதே வார்த்தையை தான் மத்தேயு பயன்படுத்துவார். ஆனால் நீ மார்க்கு சொன்ன மாதிரி அவர் மட்டும்தான் வானத்தை கிழித்து, சரியான மொழிபெயர்ப்பு வானம் கிழிக்கப்பட்டது. யூதர்களுடைய நம்பிக்கை பிரகாரம் கடவுள் வானத்தில் இருக்கின்றார், அதுதான் விண்ணுலகில் இருக்க எங்கள் தந்தையை நாம் ஜெபிக்கிறோம். அப்போ அந்த வானம் கிழிக்கப்படுகிறது என்றால் கடவுளுடைய மகனாக நீங்களும் நானும், நாம் எல்லோருமே மாறக்கூடிய வாய்ப்பு இந்த திருமுழுக்கு நிகழ்வில் தான் நமக்கு சாத்தியமாகிறது. ஆனால் தான் திருமுழுக்கு வந்து ஒரே ஒரு முறை கொடுக்கக்கூடிய அருள் அடையாளங்களில் ஒன்றது, திருப்ப அதை ரிப்பீட் பண்ண முடியாது. சொல்லுங்க, அதில் முத்திரை பதிக்கப்படுகிறது. திருமுழுக்கு என்பது தூய ஆவி நமக்குள் வருகிறார். அப்ப நம்ம வந்து கடவுளின் பிள்ளைகள் என்பதை அப்பா தந்தை அழைக்கின்ற உரிமையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த 2 திருமுழுக்கு நமக்கு இணைத்து போவதாக தெரிகிறது. இந்த கடைசி வசனம், உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் அப்படிங்கிறத நம்ம திருமுழுக்கு கொடுக்குறப்ப நம்ம சொல்கிறோம். அந்த குழந்தையின் பேரை சொல்லி ஏதோ திரு அவை உன்னை பெருமகிழ்ச்சியோடு வரவேற்கிறது அப்படின்னு. இந்த உண்மையால இந்த திருமுழுக்கு இப்பேற்பட்ட கடவுளின் பிள்ளை ஆகிறோம்ல, இது இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு என்ன சொல்ல வருது? இன்னைக்கு ட்ரெண்டு வந்து இந்த இண்டிவிஜுவலிசம், எல்லாம் தனியாக என் வாழ்க்கை, என் உரிமை, என் உடல், என் விருப்பம் அப்படின்ட்டு இந்த மற்றவர்களோடு இருக்கிற உறவு தன்மையில் ரொம்ப குறைஞ்சி அவங்களா ஒரு சர்க்கிள் மொபைலை வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற சூழ்நிலையில் இந்த திரு அவையில் நாம் திருமுழுக்கு எடுக்கிறப்ப எல்லாமே நாம் திரு அவையின் பிள்ளைகளாகவும் மாறுகிறோம், கடவுளின் பிள்ளைகளாகவும். திரு அவைனா என்ன? மிஸ்டிக்கல் பாடி ஆஃப் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவின் மறை உடலின் உறுப்புகள். அப்போ திருமுழுக்கு வாங்கிறதுனால தான் வேர் ஆல் கனெக்டட். இது ஒரு பக்கம் பிறப்பிலேயே கடவுளின் சாயலால் எல்லா மனிதர்களும் பிறந்திருக்கிறோம், அது ஒரு பக்கம் இணைக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி ஒரு படி மேலோங்கி இந்த திருமுழுக்கு பெறுகிற எல்லாரையும் இணைக்கின்றது. அப்போ நம்ம எல்லாருமே ஒரு உடலின் உறுப்புகள், கிறிஸ்துவே தலை, அவருடைய உறுப்புகள். அப்போ இந்த ஆண்டவருடைய திருமுழுக்கு நமக்கு ஒரு அழைப்பு என்னன்னா, நம்ம திருமுழுக்கு வாங்கிட்டு நம்ம மட்டும் புனிதனாக வாழ்ந்துறது அல்லது நம்ம மட்டும் நல்லவனா, அதுக்கு இல்லை, திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரோடும் இணைந்த பயணம். இதே வசனம் போன்ற இன்னொரு குரல் இன்னொரு முறையும் ஒலிக்கும். அது ஆண்டவர் உருமாற்றத்தின் பொழுது அந்த உயர்ந்த மலை அல்லது தாபோர் மலையில் இது ஒலிக்கும். ஆனால் அங்கே இன்னொரு வாக்கியம் சேர்க்கப்பட்டிருக்கும், இவருக்கு செவிசாயுங்கள். இங்க அந்த வார்த்தை இருக்காது. இங்க இவரில் பூரிப்படைகிறேன் என்கிற ஒரு நிறைவு, ஒரு மன மகிழ்வு, அதை மாத்திரம் ஆண்டவர் தெரிவிக்கிறார். அப்படி என்ன இயேசு செய்து விட்டார்? இவரை அன்பார்ந்த மகனாக அடையாளம் காண்பிப்பதற்கும் இவரில் பூரிப்படைப்பதற்கும் என்று ஒரு கேள்வி நமக்குள் எழுகிறது. இதை நாம் இந்த பகுதியை வைத்து மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக இயேசுடைய வாழ்க்கை வைத்து அதை நாம் சிந்திக்க வேண்டும். இயேசு என்ன செய்திருக்கிறார்? 2 காரியங்களை தான் செய்திருக்கிறார். ஒன்று, 30 ஆண்டுகள் அமைதலான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். முகவரியே இல்லாத நாசரேத்தூரில் அவர் தன்னை வெளிப்படுத்தாமல் அடக்கமாய் வாழ்ந்திருக்கிறார். தந்தைக்கு தாய்க்கு கீழ்ப்படிவது மகனுடைய வேலை. அவருக்கென்று ஒரு வாழ்க்கை வரும் மட்டும் பணிந்திருக்க வேண்டும். அது எவ்வளவு கடவுளின் மகன் இயேசு ஒரு தச்சனாக, ஒரு அன்றாட தொழிலாளியாக அவர் பணிந்து வாழ்ந்திருக்கிறார்.
இந்த 4 சுவர்களுக்குள் வாழ்ந்த இந்த அடக்கமான வாழ்க்கை ஒரு பெரிய படிப்பினை. இரண்டாவது, அவர் ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்கிறார். அதைத்தான் மற்றவர்கள் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் மௌனத்தை கலைத்துக் கொண்டு வானத்தை கிழித்துக் கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் எடுத்த முடிவு சரி, இவர் என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன். முடிவெடுத்தல் அப்படின்னு சொன்னீங்கன்னா அருமையான வார்த்தை ஃபாதர். ஏன்னா ஆண்டவருடைய திருமுழுக்கு வந்துட்டு அந்த அடையாளங்கள், வானம் பிளவுபடுதல், புறா பலவருதல், ஆண்டவருடைய குரல் எல்லாமே இயேசு யார், அவருடைய பணி என்ன தெள்ள தெளிவாயிடுச்சு. அதே போல ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் கேட்க வேண்டியது, நானும் திருமுழுக்கு பெற்றிருக்கிறேன், நான் யார்? ரெண்டாவது, என்னுடைய பணி என்ன? இது 2 கேள்விக்கான பதில் தான். கடவுளுடைய குழந்தையா இருக்கிறேன், திரு அவையின் அங்கத்தினராக குழந்தையாக இருக்கிறேன். அப்ப இருக்கிற என்னுடைய பணி என்ன, நான் யார்? அதனால்தான் திரு அவை தன்னுடைய மறை கல்வி போதனையிலே திருமுழுக்கினுடைய 3 முக்கிய விளைவுகளை முன்வைக்கின்றது. ஒன்று, நம்முடைய பாவ நிலையிலிருந்து நாம் கழுவி தூய்மைப்படுத்தப்படுகிறோம். என்னென்ன பாவம்னு சொல்லும் பொழுது, ஒன்று பிறவி நிலை பாவம் என்று சொல்லுகிற அந்த ஜென்ம பாவத்தினுடைய தோஷத்தோடு நாம் பிறக்கும் பொழுது, அதனால்தான் திருமுழுக்கு யோவானுடைய தண்ணீர், அந்த தண்ணீரை ஊற்றி நாம் கழுவுகிறோம் திருமுழுக்கு. அதுக்கு முன்னால் சாத்தானை, அன்று ஆதி பெற்றோரை ஏமாற்றிய சாத்தானுடைய அவனுடைய சூழ்ச்சிகளை நீ விட்டு விடுகிறாயா, அதெல்லாம் கேட்டுட்டு அந்த பிறவி நிலை பாவம். அவர் வளர்ந்தவராக இருந்து கர்ம பாவம் என்று சொல்லுகிற மனப்பூர்வமாக நாம் செய்கிற பாவங்களில் இருந்தும் அவருக்கு முழு விடுதலை கிடைக்கிறது. அப்போ பாவ மன்னிப்பு அந்த திருமுழுக்கு யோவானுடைய அந்த முதல் பகுதி அங்கே நிறைவேறுகிறது. இரண்டாவது பயனாக திரு அவை நமக்கு சொல்வது, இதுதான் முக்கியமானது, உன்னதமானது, நாம் கடவுளுடைய மகனாக மகளாக மாறுகின்றோம். அதான் வானம் பிளவுபட்டு அவரை மகனாக அங்கீகரித்து வெளிப்படுத்துகிறது. அப்போ இங்கே நம்ம அந்த கிறிஸ்மா என்ற எண்ணெயை அந்த உச்சந்தலையிலே பூசும் பொழுது, இது முதற்கொண்டு அவர் கிறிஸ்துவுக்கு சொந்தமாகிறார். கிறிஸ்துவுக்கு சொந்தமாகிற எல்லோருமே கடவுளுடைய மகனாக மகளாக அந்த உறவின் உன்னதத்தை நாம் அனுபவிக்க போறோம். அது 2வது விளைவாக திரு அவை சொல்லுகிறது. 3வது திரு அவை நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இந்த நம்பிக்கையாளர்களுடைய திருக்கூட்டத்திலே நாம் ஒரு உறுப்பினர்களாக, இந்த திருக்கூட்டம் சொல்லும் போது நாம் வெறுமனே இந்த இறை சமூகம் என்று சொல்கிறோம், அது மட்டும் இல்லை, நீங்க சொன்ன மாதிரி கிறிஸ்துவின் அந்த மறை உடல் என்ற அந்த திரு அவையிலே நாம் உறுப்பினராக மாறுகின்றோம். ஒரு உரிமை உள்ள உறுப்பினராக, உயிரோட்டம் உள்ள உறுப்பினராக. உயிரோட்டம்னாக்க நம்ம கிறிஸ்துவ வாழ்வு வாழணும். அதான் நீங்க சொல்ல சான்று பகர்ந்து வாழ்வது நாம் செய்கிற பணி. அது உரிமை இருக்கிறது. இனி எல்லா அருள் அடையாளங்களையும் பெறுவதற்கு நமக்கு உரிமை கிடைக்கிறது. எனவே இந்த திருமுழுக்கு என்பது ஒரு மூலையிலே நடக்கிற திருச்சடங்காக இருந்தாலும், ஒரு 10 பேர் தான் அதில் பங்கேற்றாலும் திரு அவை முழுவதும் அங்கே இருக்கிறது என்பதை நாம் உணர்கின்றோம். அந்த திரு அவை தருகின்ற மிக முக்கியமான முதல் அருள் அடையாளம் தான் மீதி உள்ள கிறிஸ்துவ வாழ்வுக்கு அது ஒரு என்ன சொல்லுவாங்க, லான்ச்சிங் பேட், ஒரு உந்து சக்தியாக அது அமைவதை நாம் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்கள் பபிலோனியாவில் அவர்கள் அடிமைகளாய் வாழ்ந்தார்கள். அந்த அடிமை நிலையிலிருந்து ஆண்டவர் அவர்களை மீட்டு கொண்டு வந்தார். அந்த அடிமை நிலையிலிருந்தும் அவர்களுக்கு ஒரு மாபெரும் விடுதலை கிடைத்தது. நாமும் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். ஆகவே அந்த பாடலோடு இணைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும் சான்று பகர்ந்து வாழவும் இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த இஸ்ராயல் மக்களுடைய இந்த வேதனை, இந்த தாழ்நிலைக்கு தள்ளப்பட்டது, இந்த அடிமை வாழ்வுக்கு அவர்கள் சுருண்டு விழுந்தது, அதனுடைய விளைவு என்ன என்று பார்க்கும் பொழுது ஒரு புதிய வெளிச்சம், ஒரு புதிய பார்வை, ஒரு புதிய நம்பிக்கை ஊட்டுவதாக இந்த கடைசி அதிகாரம் அமைந்திருக்கிறது. பகுதி பகுதியாக பார்க்கும் பொழுது முதலில் ஒரு விருந்து, இரண்டாவதாக நம்முடைய அடையாளம், நம்முடைய நிலைப்பாடு, மூன்றாவது கடவுள் நம்மளே செயல்படுகிற விதம். ஆனால் அதை திரும்ப திரும்ப ஆழமாக அதை படித்து சிந்திக்கும் பொழுது திருமுழுக்கினுடைய பலன் அன்று இஸ்ராயேல் மக்களுடைய இந்த நாடு கடத்தப்பட்ட அனுபவத்தில் அவர்களுக்கு கனிந்து அனுபவத்திலே கிடைத்த அந்த பயன்பட்ட அறிவு இன்று நம்முடைய திருமுழுக்கு வாழ்வாக மாற வேண்டும் என்பது தெளிவாகிறது. நம்முடைய திருமுழுக்கு வாழ்வில் நம்ம பல நேரம் தவறுகள் செய்யலாம், ஆனால் ஆண்டவருடைய பேரிரக்கம் நம்மை தாங்கும். அது அருமையான ஒரு படிப்பினை. இஸ்ராயல் மக்கள் கூட யாவே இறைவனை விட்டு பல முறை சென்றார்கள், ஆனால் ஆண்டவருடைய இரக்கம் அவர்களை அரவணைத்தது. அதனால் சொல்லப்படுகின்ற வசனங்கள் எல்லாம், உதாரணத்திற்கு 6ஆம் வசனம், ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள், அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள், எல்லா இனங்களையும் விட்டுட்டு திரும்பி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் சொல்லப்படுகிறது, ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தாராள மனத்தினர். இது என்னன்னா, நம்முடைய திருமுழுக்கு வாழ்வு ஆண்டவர்கிட்ட மீண்டுமாக வருகின்ற வாழ்வு. நான் தவறு செய்யலாம், நான் தடுமாறி போகலாம், மனிதனுடைய இயல்பு. ஆனால் என்னை மன்னிக்கின்ற தாராள மனத்தினர் எனக்காக காத்து கொண்டிருக்கிறார். அந்த இரக்கத்தை சுவைக்கின்ற ஒவ்வொரு நாள் தான்
ஒவ்வொரு நாளும் தான் அந்த திருமுழுக்கு வாழ்வினுடைய அர்த்தம் என்பதை மையப்படுத்துவதாக நான் பார்க்கிறேன். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா செவி கொடுத்தால் என்ன நடக்கும்? கடவுளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் கூட சொன்னீங்க, வானம் திறந்து அந்த உருமாற்றம் நடந்த பொழுது, தோற்றமாற்றம் நடந்த பொழுது கடவுள் தந்தையானவர் சொல்கிறார், இவருக்கு செவி சாயுங்கள்னு. அது இங்கே பாருங்க, எனக்கு செவி கொடுங்கள். 3வது வசனம், என்னிடம் வாருங்கள். செவி கொடுத்தா என்ன நடக்குமா? அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். ஆக்சுவலாக அந்த திருமுழுக்கு என்பதே ஒரு வாழ்வு, கடவுளின் வாழ்வை, கிறிஸ்துவின் வாழ்வை நமக்கு தருதல். இட்ஸ் a நியூ லைஃப். வெறும் வாழ்வடைகிறதோடு இல்லை, உடன்படிக்கை நான் செய்து கொள்வேன், என்றும் உள்ள உடன்படிக்கை அது. அடுத்தது, தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். அப்போ இது ஒரு விதமான மகிழ்ச்சியின் கீதத்தில் கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் எப்படிலாம் நமக்கு கிடைக்குதுங்கிறத அப்படி இன்றைய விழாவோடு இணைச்சு பார்க்குறப்ப, இந்த திருமுழுக்கு பெற்ற நாம் எல்லாருமே இப்படியான ஆசீர்வாதங்களோடு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் ஒவ்வொரு நாளும் கடவுளின் வாழ்வை பெறுகிறோம், உடன்படிக்கை நம்மோடு செய்திருக்கிற ஆண்டவருடைய உடன்படிக்கையிலே நாம் நிலைச்சு நிற்கிறோம், அடுத்து அவருடைய மாறாத பேரன்பிலே வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. இந்த திருமுழுக்கினுடைய விளைவு மிக அழகாக இங்கு உருவகிக்கப்படுது. ஒன்று, விருந்துக்கு வாருங்கள் என்று அழைப்பதை பார்க்கின்றோம். அதான் திரும்ப திரும்ப அழைப்பு. தாகமாய் இருப்பவர்களே நீங்கள் வாங்க, நீர்நிலைகளுக்கு வாங்க. கையில் பணம் இல்லைன்னு நினைக்கிறீங்களே, வாங்க, தானியத்தை இலவசமாக வாங்கி கொள்ளுங்க. காசு பணமின்றி இதெல்லாம் வாங்கி கொள்ளுங்க. உணவு இல்லாத ஒன்றுக்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுங்க சொல்லிட்டு, அதாவது இந்த திருமுழுக்கு வாழ்வு அதிலே நமக்கு இது ஒரு விருந்தாக கடவுள் நம்மை போஷிக்கின்றார், நம்மை ஊட்டம் அளிக்கின்றார், உறுதி அளிக்கின்றார், நம் சோர்வை களைகின்றார். அதுதான் விவிலியத்தில் பல இடங்கள், பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி, இந்த விருந்து என்றாலே விண்ணக வாழ்வு, அதாவது விண்ணக சம்பாவனை, ஆசீர்வாதம் அதன் அடையாளமாக புதிய ஏற்பாட்டிலும் இந்த உணவுக்கு, விருந்துக்கு இயேசு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறான்னு பார்க்குறோம். 2வது பகுதியில் 4ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்கிறாரு, நான் முந்தைய காலத்தில் தாவீதை நம்பியிருந்தேன், எருசலேமை நம்பியிருந்தேன், இன்றைக்கு எல்லா மக்களையும் இந்த திருமுழுக்கு வழியாக என்னுள் இணைத்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்போ அந்த பரந்துபட்ட பார்வை, இந்த யூனிவர்சல் விஷன் ஆஃப் சால்வேஷன் என்று சொல்வார்கள், மீட்பை பற்றி அந்த பரந்துபட்ட உலகம் முழுவதையும் ஒன்று சேர்த்து கொண்ட அந்த பார்வையும் இந்த இடத்திலே, இந்த பகுதியிலே கொடுக்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். நாம் ஒவ்வொருவரும் கடவுளின் பிள்ளைகளாகுதல் வேண்டும். அதான் இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்ளுகிற மிகச்சிறந்த படிப்பினை. நாம் எவ்வாறு கடவுளுடைய பிள்ளைகளாக முடியும்? நாம் இயேசுவை நம்புவதால், இயேசுவின் பின்னால் செல்வதால், இயேசுவின் பெயரால் திருமுழுக்கு பெறுவதால் கடவுளுடைய பிள்ளைகளாக முடியும். அவ்வாறு கடவுளுடைய பிள்ளைகள் ஆவோமே என்றால் உலகை நாம் வெல்ல முடியும். இந்த ஆழமான ஒரு மறைக்கல்வி போதகத்தை இன்றைய 2ஆம் வாசகம், அதாவது திருத்தூதர் யோவான் தன்னுடைய முதல் திருமுகம் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லித் தருகிறார். அதை குறித்து நாம் பார்க்கலாம். நீங்கள் அருமையான ஒரு தொடக்கத்தை சொன்னீங்க. ஏன்னா முதல்ல தொடங்கும் பொழுது இயேசுதான் மெஸ்ஸியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அதை சொல்லிட்டு அவர் இயேசுனுடைய திருமுழுக்கு கட்டமைக்கிறார். ஏன்னா முக்கியமானது இந்த வாசகம் கொடுக்கப்பட்டது அதுக்கு இணையான, நற்செய்திக்கு இணையாக ஒரு அருமையான ஒரு வாசகம். ஏன்னா அந்த யோவான் வாழ்ந்த காலத்தில் ஒரு தப்பறை கொள்கை இருந்தது. இயேசு இறைத்தன்மையும் மனிதத்தன்மையும் கொண்டவர். இந்த ஞான உணர்வு கொள்கை என்ன பண்ணாங்க, இயேசு என்றும் கிறிஸ்து என்றும் தனித்தனி நபராக பார்த்தார்கள். இயேசு பிறந்தவர், அவர் தூய ஆவி வரும்பொழுது அவர் கிறிஸ்துவாக மாறுகிறார். அதன் பிறகு அவர் பாடுபட்டு இறந்த பொழுது கிறிஸ்து பெயராறு, இயேசு மனிதராக மட்டும்தான். அந்த மாதிரியான ஒரு தப்பறை கொள்கை பரவுது. அதனால தான் அழுத்தம் திருத்தமாக இந்த திருமுக ஆசிரியர் சொல்லுகின்றார், இயேசு நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர். அந்த நீர் என்பது அவருடைய திருமுழுக்கு, இரத்தம் என்பது அவருடைய இறப்பு. பிறக்கும் பொழுதும் சரி, இறந்த பொழுதும் இறைமகன் இயேசு கிறிஸ்து, இறைமகன், மனிதர் என்பதை தெள்ள தெளிவாக சொல்லிட்டு அதான் சொல்லுவார், அப்படிப்பட்ட இயேசுவை கட்டமைத்து விட்டு அந்த திருமுழுக்கள் அதுக்கு தூயாவை சான்று, இதெல்லாம் தான்ப்பா அப்படிப்பட்ட இயேசு தான், அவரை நீ நம்பும் பொழுது நாம் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் என்பதற்கு ஆணித்தரமா இருக்கும். அப்படிப்பட்ட இயேசுதான் நீ நம்பிக்கை வைக்கிற. ஏன்னா லாஜிக்கா அப்படியே அந்த ஆர்குமெண்ட்லாம் சொல்லிட்டு அந்த இயேசுதான்ப்பா நீ பார்த்துட்டு இருக்கிற, அவர் தான்ப்பா திருமுழுக்கு வாங்கினார், அப்போ பெற்ற திருமுழுக்கை தான் நீயும் பெற்றுக்கொண்டிருக்கிறாய், அவரை நம்பு. இயேசுவை தவறா புரிஞ்சுக்கிட்டாக்கா நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வும் தவறா போய்விடும், தாறுமாறாக போய்விடும். அதனால தான் இந்த கடிதம் இயேசுவை சரியா புரிந்து கொள்கிற மாதிரி படம் பிடித்து காட்டுகிறார். அந்த விதத்திலே நம்முடைய இன்றைய திருவிழா திருமுழுக்கின் பின்னமையில் பார்க்கும் பொழுது, திருமுழுக்கிலே 3 சாட்சிகள். வழக்கமாக திருமணத்துக்கு தான் 2 சாட்சி கேட்பாங்க. இவர் சொல்வது ஒவ்வொரு திருமுழுக்குக்கும் நம்ம அறியாத 3 சாட்சி இருக்குது என்று சொல்கிறார். எனவே அவர் சொல்லுகிறார், தூய ஆவியும் நீரும் இரத்தமும்
இம்மூன்றும் சாட்சிகள் ஒரே நோக்கம் கொண்டவை என்று சொல்கிறார். அப்போ இந்த இயேசுடைய திருமுழுக்கு எப்படிப்பட்டது, இயேசுவிலே இணைகின்றவர்களுடைய வாழ்வு எப்படிப்பட்டது என்று சொல்கிறார். ஒன்று தண்ணீர், அவர் சொல்ல வேண்டியதில்லை, தண்ணீர் ஊற்றி திருமுழுக்கு யோவானுடைய முதல் பகுதி. இரண்டாவது பகுதி நாம் சொன்னது மாதிரி ஆவியிலே நாம் அபிஷேகிக்கப்படுகிறோம். அன்னைக்கு சொன்னோம், அபிஷேகிக்கப்படுகிறது என்றால் உளப்பாங்கை, உள் மனநிலையை மாற்றுவது, அதை உறுதிப்படுத்துவதுதான் அபிஷேகம். அபிஷேகம் நம்ம குடத்தில் நெய்யை ஊற்றுறது, எண்ணெயை ஊற்றுறது, கும்ப அபிஷேகம் செய்கிறது, அதை நாம் பார்க்குறோம். ஆனால் இது வெளி செயல் கிடையாது, இது உள்ளார்ந்த செயல். உள்ளார்ந்த மாற்றமும் உறுதியும் நாம் பெறுகிறது அந்த திருமுழுக்கு. அதை தான் நாம் சொல்கிறோம், இந்த ஆவியானவர்கள் அபிஷேகிக்கப்படுவது என்று சொல்கிறோம். மூணாவது ரத்தம். இதான் நீங்கள் சொன்ன அந்த மாதிரி இயேசு சொல்ல, எனக்கு நான் இன்னொரு திருமுழுக்கு பெற வேண்டி இருக்கிறது என்று சொன்னார். அது அவருடைய பாடுகள், அவருடைய இறப்பு, உயிர்ப்பு. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்வு இயேசுவிலே இறப்பதும், பாவத்திற்கு இறப்பதும், புது வாழ்வுக்கு உயிர்ப்பதும் தான். எனவே நம்முடைய திருமுழுக்கினுடைய அடையாளம் இது மூன்றுமாக இருக்கிறது என்று இன்றைய விழாவுக்கு அழகாக அர்த்தம் கொடுப்பதாக இந்த கடிதம் அமைந்திருக்கிறது. இந்த திருமுழுக்கு பெறுகிறவர் நம்ம என்ன செய்யணுங்கிறதையும் சொல்ற மாதிரி இருக்கு. கடவுளின் கட்டளைகளை கடைபிடிப்பதில்தான் கடவுளின் அன்பு அடங்கியுள்ளது. நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் எதற்கு? கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறது. அப்ப என்ன நடக்குமா, கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் கட்டளையை கடைபிடிக்கும் போது கடவுளின் பிள்ளைகள் மீதும் அன்பு கொள்கிறோம். அப்படிதான் கடவுளையும் மனிதர்களையும் நம்ம ஒரு மாதிரி இணைத்த ஒரு அற்புதமான அன்பு வாழ்க்கைக்கு இந்த திருமுழுக்கு அழைக்கிறது. ஏன்னா இன்னைக்கு முதல் வாசகம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வசனம் வந்துச்சு, பாவம் தீயவர்கள் தம் எண்ணங்களை விட்டு விடுவார்களாக. ஏன்னா உன் எண்ணங்கள் என் எண்ணங்கள் அல்ல, உன்னுடைய செயல்கள் உன்னுடைய வழிமுறைகள் என்னுடைய வழிமுறைகள் அல்ல. அதனால இந்த உலகம் வேற. அதுதான் இங்கேயும் வருது ஒரு வார்த்தை, உலகை வெல்லுவது நம் நம்பிக்கையே. எந்த நம்பிக்கை? கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையினால்தான். அந்த கிறிஸ்தவ வாழ்வு என்பது இந்த உலக வாழ்விலிருந்து சற்று வேறுபட்டது. அப்ப நாம கடவுளின் கட்டளையை கடைபிடித்து திருமுழுக்கு பெற்ற நாம் எல்லாருமே கடவுளின் விருப்பப்படி வாழ்ந்தோம்னா அங்க அழகா வருது, இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார்? அப்படின்னா இயேசுவை நம்பினால் இந்த உலகை நாம் வெல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு உந்து சக்தி கிடைக்கிறது. ஆண்டவர் இயேசு தன்னுடைய பொது வாழ்க்கை பணியை தொடங்கி 3 ஆண்டுகள் மட்டுமே உயிரோடு இருந்தார். அந்த 3 ஆண்டுகளில் ஓமைகள், புதுமைகள், அறிவுரைகள், தன்னுடைய வாழ்வால் சான்றுகள் என்று பாடுகள், இறப்பு, உயிர்ப்பின் வழியாக மகத்தான அவர் போதனைகளை அவர் நமக்கு தந்தார். ஆனால் 30 ஆண்டுகள் அமைதியாய் வாழ்ந்தார். அந்த 30 ஆண்டுகள் அவர் வாழ்ந்த அந்த அமைதியான வாழ்க்கை சரியான முடிவை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதற்கான அங்கீகாரம்தான் இந்த திருமுழுக்கு. இந்த திருமுழுக்கு நம்முடைய திருமுழுக்குக்கெல்லாம் ஒரு முன்னோட்டமாய், நல்ல படிப்பினையாய் அமைகிறது. நாமும் ஒரு புது வாழ்வை தொடங்க இந்த நாள் நமக்கு துணை புரியட்டும். அன்புமிக்கவர்களே, வாழ்வு தரும் இறை வார்த்தை எனும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து மிகுந்த அன்புடன் விடைபெறுகிறோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.